பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன வஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியின் முஹம்மதின் அலமீன் வ அலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். நம்ரூத் தன் அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இரண்டுடைய அந்த ஒளியையுமே மிகைக்கும் அளவிற்கு காட்டப்பட்டது. இந்த கனவை கண்டதும் தன் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோசியக்காரர்களிடம் இந்த கனவிற்கு விளக்கம் அளிக்கும்படி கேட்டான். அதற்கு அந்த ஜோசியக்காரர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள் கூறினார்கள், இதே வருடத்தில் நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இதே பகுதியில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பெரியவனான பிறகு உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த நம்ரூத், செமிராமிஸ் உருவாக்கிய அந்த இரண்டு தீனையும், அதாவது மக்கள் அனைவருமே அரசன் உருவாக்கிய சட்டத்தை பின்பற்ற வேண்டும், ஆன்மீகத்தில் அந்த மக்கள் சிலைகளை வணங்க வேண்டும், இந்த இரண்டு தீனையுமே அந்த குழந்தை பெரியவனான பிறகு அதனை முறியடித்து விடும் என்று கூறினார்கள். அது எப்படி ஜோசியக்காரர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள், சூனியக்காரர்கள் இவங்களால முன்பு நடக்கக்கூடிய, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்பே அவங்களால எப்படி சொல்ல முடியுதுன்னு பார்த்தா, சூரா அல் ஜின் அதுல இதற்கான விளக்கம் இருக்கு. வ அன்னா குன்னா நகூது மின்ஹா மகாஇத லிஸ்ஸம் ஃபமை யஸ்தமில் ஆன யஜித லஹு ஷிஹாப ரஸத. இந்த வசனத்திற்கான விளக்கம், வானங்கள்ல மலக்குகள் இந்த உலகத்துல இதற்கடுத்து என்ன நடக்க போகுது, உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனை ஜின்கள் அந்த வானத்திற்கு வெளியே இருந்து ஒட்டு கேட்டு விட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய ஜோசியக்காரர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவதற்கு முன்பு இது அதிகமாகவே நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்ப நம்ரூத் இந்த கனவிற்கான விளக்கத்தை அறிந்ததும் அவனுடைய சேனைகள் அடிமைகளிடம் ஆணையிட்டான், தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகளும் வெட்டப்பட வேண்டும், இந்த வருடத்தில் பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம், அந்த ஊரை 2 பிரிவாக பிரித்தான். அதில் ஒரு பிரிவில் ஆண்கள் இருக்க வேண்டும் என்றும் இன்னொரு பிரிவில் பெண்கள் இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டான். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அனைவருமே பிரிந்துதான் இருக்க வேண்டும், அது கணவன் மனைவி இருந்தாலும் சரி. இப்ப நம்ரூத்துடைய அரண்மனையில ஒரு மனிதர் முக்கியமான பொறுப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இப்ப நம்ரூத்தே அவரை ஒரு வேலைக்காக வேண்டி அந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த மனிதருடைய பெயர் ஒரு செய்தியில ஆசர் என்றும் இன்னொரு செய்தியில தாரக் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல என்னது ஹக் என்பதை நாம் பிறகு பார்க்கலாம். இப்ப நம்ரூத் ஒரு வேலைக்காக அனுப்பி வைத்ததுனால பெண்கள் பகுதிக்கு இந்த மனிதர் வராங்க. வந்த பிறகு அவர்களுடைய மனைவியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களுடைய மனைவியுடைய பெயர் ஆமிலா. இவ்விருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையுடைய பேர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையுடைய பேர் ஆசரா, தாரகா என்பதை பற்றி ஆராய்ந்தால் அல்லாஹு தாலா குரான்ல சூரா அல் அன்ஆம்ல 74வது வசனத்தில் வ இது கால இப்ராஹிமு லி அபீஹி ஆஸர அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, அல்லாஹு தாலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தையான ஆசர், அதாவது அபீஹி ஆசர் அப்படின்னு வந்துட்டு, நீங்க ஏன் சிலைகளை கடவுளாக்குறீங்க என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து கேட்டார்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் தாலா தெளிவா சொல்லிட்டான், அவங்களுடைய தந்தையுடைய பேர் ஆசர். அது மட்டும் அல்லாமல் இந்த ஆசர் அப்படிங்கிறவங்க ஒரு சிலையை வணங்கக்கூடிய ஒரு முஷ்ரிக்கா இருந்தாங்கன்னு அல்லாஹ் தாலா தெளிவா சொல்லிட்டான். குரான்ல தான் தெளிவா அல்லாஹ் தாலா சொல்லிட்டானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையுடைய பேர் ஆசர் என்று. அப்ப இதுக்கு சில வரலாற்று குறிப்புகளில் தாரக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு தேவ்பந்தி உலமாக்கள் இதற்கான விளக்கம் அளிக்கிறாங்க. சூரா ஷூரா 219வது வசனம், வதகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், இந்த வசனத்திற்கு அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க, நபிமார்கள் அவங்களுடைய ஜெனரேஷன்ல வந்த எல்லாருமே சுஜூது செஞ்சாங்க அல்லாஹ்விற்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே முஸ்லிம்கள் தான், யாரும் குஃபர் வைக்கல, அல்லாஹ்விற்கு இணை வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு தாலா சூரா அல் அன்ஆம்ல சொல்றான், ஆசர் என்பவர் இணை வைப்பவர், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை ஒரு இணை வைப்பவர் அப்படின்னு சொல்றான். ஸோ சூரா ஷூரால இருக்கக்கூடிய அந்த வசனம் சூரா அல் அன்ஆம்ல இருக்கக்கூடிய வசனத்திற்கு முரண்படுவதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பெற்றெடுத்த தந்தையுடைய பெயர் ஆசர் கிடையாது, அவங்க தாரக் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி என்றால் சூரா அல் அன்ஆம்ல அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய அந்த ஆசர், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை பெயர் ஆசர் அப்படின்னு சொல்வதற்கு இந்த தேவ்பந்தி உலமாக்கள் என்ன விளக்கம் அளிக்கிறாங்கன்னு சொன்னா, குரான்ல சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தைன்னு விளக்கம் அளிக்கிறாங்க. அதாவது தாரக் அவங்க தான் அவங்களுடைய உண்மையான தந்தை, இந்த ஆசர் அப்படிங்கிறவங்க வளர்ப்பு தந்தை அப்படின்னு விளக்கம் அளிக்கிறாங்க. இதற்கு அவர்கள் எந்த குரான் வசனத்தை ஆதாரமாக அளித்தார்களோ அந்த வசனம் சூரா ஷூரால 219வது வசனத்தை ஆராய்ந்தால்
அதில் இவர்கள் கூறியதை போன்று நபிமார்களுடைய ஜெனரேஷன்ல வரவங்க எல்லாருமே அல்லாஹ்வுக்கு சுஜூது செஞ்சாங்க, அவர்கள் எல்லாருமே முஸ்லிம்கள் என்று அதில் குறிப்பிடப்படவில்லை. அந்த வசனத்தில் அல்லதீன யராக்கஹீன தக்கூம், இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான், அல்லாஹு தாலா எத்தகையவன் என்றால் நீங்க எப்போதெல்லாம் தொழுகைக்காக நிற்கிறீங்களோ அப்போதெல்லாம் உங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான், உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அடுத்து இவர்கள் கூறிய வசனம் வத்தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதி, இந்த வசனத்துல அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னு சொன்னா, சிரம்பணிந்து வணங்கக்கூடியவர்களுக்கு இடையே உம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வசனம் எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னா, தப்சீர்கள்ல நான் வாசித்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல மக்கால குறைஷிகள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது அதிகமான எதிர்ப்பு வந்தது. அப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றான். இந்த தப்சீர்கள்ல என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, அல்லாஹு தாலா எத்தகையவன் என்றால் நீ நிற்கும் போதெல்லாம், அதாவது நீ எழும்பும் போதெல்லாம் உன்னை அறியக்கூடியவனாக, உண்மை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அதுல போட்டிருக்கு. இந்த வசனத்துல தக்குவமு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. நார்மல் டிரான்ஸ்லேஷன்ல எல்லாத்திலையுமே நிற்கின்றான் என்றுதான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று தக்குவமு அப்படிங்கிற வார்த்தைக்கு கௌம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வரும். அதாவது மொத்தமாக சொல்ல போனா நீங்க எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க என்பதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தாலா நபிட்ட சொல்றான். இப்ப அடுத்த வசனத்துல சொல்றான் வத்த கல்லுபக்க ஃபிஸ்ஸாஜிதீன். இதுல வத்த கல்லுபக்க அப்படின்னா குலூப், அதாவது உள்ளம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று உன்னுடைய மூமெண்ட், அதாவது உன்னுடைய அசைவை அவன் என்ன பண்றான், அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதும் இதற்கான ஒரு மீனிங்கா வரும். எனவே சுஜூது செஞ்ச அந்த ஜெனரேஷன்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை வைத்து பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அனைவருமே முஸ்லிம்கள் தான். அப்படி என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் முஸ்லீம் தான், அவங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் முஸ்லீம் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையும் முஸ்லீம் தான். ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை ஆசரை முஷ்ரிக்னு சொல்றான். எனவே இதற்கு அவர்கள் அளிக்கக்கூடிய விளக்கம், எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தை அபு தாலிப் எப்படி ஒரு முஷ்ரிக்கோ, அதே போன்று குர்ஆனில் குறிப்பிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை ஆசரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தை தான் என்று கூறுகிறார்கள். மொத்தம் 3 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையை பேர் ஆசர்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கு. ஸோ ஆசர் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இந்த பரைல்வி தேவபந்தி உலமாக்கள் சொன்னதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய பேர் ஆசர் கிடையாது, அவங்களுடைய வளர்ப்பு தந்தை பேர் தான் ஆசர், அவங்களுடைய உண்மையான தந்தை பேர் தாரக். மூன்றாவது கருத்து என்னவென்றால், ஹசரத் முஜாஹித் அல் அத்தாஷி ரஹ்மஹுல்லா அவங்க அதற்கு விளக்கம் அளிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய உண்மையான பெயர் தாரக் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவர் நம்ரூத்துடைய அரண்மனையில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அந்த பொறுப்பு என்னன்னு சொன்னால், இவர் ஒரு ஸ்கல்பர், அதாவது சிலைகளை உருவாக்கக்கூடியவங்க. அதாவது அப்போ உள்ள காலத்தில் எல்லாருமே சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த சிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இவங்க இருந்தாங்க. அவங்க உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலையுடைய பெயர் ஆசர். அதே பெயர் இவருக்கு பட்ட பெயராக சூட்டப்பட்டுள்ளது. எனவே தாரக் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரிஜினல் நேம், ஆசர் அப்படிங்கிறது அவங்களுடைய பட்ட பெயர். எனவே பிதாயா வ நிஹாயால வரக்கூடிய தாரக் அப்படிங்கிற பெயரும் குர்ஆன்ல வரக்கூடிய ஆசர் அப்படிங்கிற பெயரும் ஒரே கேரக்டரை தான் குறிக்குது, நம்ம குழப்பிக்க வேணாம். சரி, இப்போது தாரக் அப்படிங்கிறவங்க எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தா, வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய பேர் ஆசர், ஆசருடைய தந்தையுடைய பேர் நாகூர், நாகூருடைய தந்தையுடைய பேர் சாரோக், சாரோக்குடைய தந்தையுடைய பேர் ராஹூக், ராஹூக்குடைய தந்தையுடைய பேர் பாலேஹ், பாலேஹுடைய தந்தையுடைய பேர் ஆபிர், ஆபிருடைய தந்தையுடைய பேர் சாலேஹ், சாலேஹுடைய தந்தையுடைய பேர் அஹ்ஃபர்ஷத், அஹ்ஃபர்ஷதுடைய தந்தையுடைய பேர் ஷாம், ஷாமுடைய தந்தையுடைய பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதில் ஒவ்வொருத்தங்களும் எத்தனை வயது வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கூட இந்த வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் 250 வருடங்கள் உயிரோடு இருந்தார் என்றும், அவர்களுடைய தந்தை நாகூர் 148 வருடங்கள் என்றும், அவர்களுடைய தந்தை சாரூஹ் 230 வருடங்கள் என்றும், அவர்களுடைய தந்தை ராஹூஹ் 239 வருடங்கள் என்றும், அவர்களுடைய தந்தையுடைய பேர் பாலேஹ் அவர்கள் 439 வருடங்கள் என்றும், அவர்களுடைய தந்தையுடைய பேர் ஆபிர் அவர்கள் 464 வருடங்கள் என்றும், அவர்களுடைய தந்தை சாலிஹ், இவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிடையாது, இவங்க சாலிஹ் அவங்க 433 வருடங்கள் என்றும், அவர்களுடைய தந்தை அஹ்ஃபர்ஷத் அவங்க 438 வருடங்கள் என்றும், அவர்களுடைய தந்தை ஷாம் அவங்க 600 வருடங்கள் உயிரோடு இருந்தார்கள் என்றும், அவர்களுடைய தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் ஷாமுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு மொத்தம் 3 ஆண் பிள்ளைகள். அதில் முதல் ஆண் குழந்தையுடைய பெயர் நாகூர்.
இரண்டாவது ஆண் குழந்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூன்றாவது ஆண் குழந்தை பேர் ஹாரான். இந்த ஹாரானுடைய மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய செச்சா பையன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரி, இப்போது நம்ரூத்துடைய செய்திக்கு வருவோம். இப்போ நம்ரூத்துடைய கவுமில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையுமே பைசெக்ட் பண்ணி, அதாவது ஆண்கள் ஒரு இடத்துலையும் பெண்கள் ஒரு இடத்துலையும் பிரித்து வைத்த பிறகு ஒவ்வொரு நேரத்திலையுமே தன்னுடைய அடிமைகளை பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அனுப்பி வைப்பான். யாராவது குழந்தை உண்டாயிருக்காங்களான்னு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்படி யாராவது பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்கள தனியாக பிடித்து வைத்து குழந்தை பிறந்தவுடன் அது ஆண் குழந்தையா என்று பார்த்து அந்த குழந்தையை கொலை செய்து விடுவான். இப்போ ஆமிலா அம்மையார் அவங்களும் குழந்தை உண்டாயிருந்தாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு மாஜிதத்தை, ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தியிருந்தான். அது என்ன அற்புதம்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய வயிற்றில், அதாவது ரஹிம்ல குழந்தை இருக்கும், ஆனால் அது வெளியில் தெரியாது. மக்கள் மத்தியில் வெளியில் தெரியாத மாதிரி அவங்க குழந்தை உண்டாயிருந்தாங்க. இப்போ நம்ரூத்துடைய அடிமைகள் எல்லாருமே இன்ஸ்பெக்ட் பண்ண வராங்க, ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ ஆமிலா அவங்க நிறை மாதத்தை அடைந்த பிறகு இப்போ பிரசவ வலி ஏற்பட்டது. இரண்டு கருத்துக்கள் உள்ளது. ஒரு கருத்து என்னவென்றால், அவங்க காடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் போய் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வந்தார்கள் என்றும், இன்னொரு கருத்து அவங்க ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் குழந்தையை பெற்றார்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது. இப்போ யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது அல்லவா, அதனால அதே குகையில் அந்த குழந்தையை விட்டு விட்டு வந்தார்கள். யாரும் இல்லாத அந்த குகையில் கிட்டத்தட்ட 1 வருடங்களாக அந்த குழந்தை தனியாக வளர்ந்தது என்று செய்திகள் உள்ளது. இன்னொரு ரிவாயத்தில் 7 வருடங்கள் என்றும் இருக்கிறது. இப்போ அவங்களுடைய தாய் அடிக்கடி அந்த குகைக்கு வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு போவாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அந்த குழந்தையுடைய விரலிலிருந்து பால், தேன் போன்றவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா உணவாக அளித்தான் என்றும் கருத்துக்கள் உள்ளது. அந்த குழந்தை வளர வளர அதனுடைய பியூபர்ட்டி லெவல் அதிகமாகவே இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு 1 வயது தான் இருக்கும், ஆனால் மெச்சூரிட்டி வயசும் அப்பீரியன்ஸ் வயசும் அந்த குழந்தையுடைய வயது 3 வயதை போன்று இருக்கும். எனவே இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகவே இருந்தது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை ஆமிலாட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் குழந்தை உண்டாயிருந்தீங்களா, அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்க பொய் சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுடைய குழந்தை மரணித்து விட்டது என்று பொய் சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை நம்ரூத்துக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. ஒரு வேளை கூறினால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து அவங்க உண்மையை சொல்லலை. இதற்கு பொய் சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நன்றாக வளர்ந்து விட்ட பிறகு அவங்களுடைய தாயார் அவங்களுடைய தந்தைகிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க தன்னுடைய மகனை. அதாவது உங்களுடைய மகன் மரணிக்கவில்லை, அவன் கொல்லப்பட்டு விடுவானோ என்று பயந்து நான் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்களுடைய தாயார் அவங்களுடைய கணவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய பொறுப்புக்கு கீழே வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி 2 கருத்துக்கள் சொல்லியிருந்தோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய பேர் ஆசர் அப்படின்னு குரானில் போட்டிருக்கிறதுனால அவங்களுடைய தந்தையுடைய பேர் ஆசர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து தாரக், அவங்களுடைய வளர்ப்பு தந்தை தான் ஆசர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ எதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசருடைய பொறுப்புக்கு கீழே வராங்கன்னு சொன்னால், இதற்கு ஒரு தனியான வரலாற்று நிகழ்வு இருக்குது. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன பையனாக இருக்கும் போது அவங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர் தாரகோட ஒரு சஃபர், அதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த பயணத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது தாரகுடைய கிராண்ட்சன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய செச்சா பையன் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருந்ததாகவும் கருத்துக்கள் உள்ளது. அவங்க எங்கே பயணத்தை மேற்கொள்கிறாங்கன்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸ், அதாவது அந்த இடத்த கனான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. போகிற வழியில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று ஹர்ரா அப்படிங்கிற ஊரில் அவங்க நிற்கிறாங்க. அதே இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை தாரக் அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க. அவர்களுடைய தந்தை ஒஃபாத் ஆனதுனால திரும்பி அவர்கள் பாபிலோனுக்கே திரும்பிட்டாங்க. இதற்கு அடுத்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தை ஆசருடைய பொறுப்புக்கு கீழே வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு வயதாக இருக்கும் போதே அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நட்சத்திரங்களை 7 நட்சத்திரங்களை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரை திமிஷ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய டெமஸ்கஸ் தான். அந்த ஊர் எப்படி கட்டப்பட்டிருந்துச்சின்னு சொன்னால், அந்த ஊரில் வந்து நட்சத்திரம் வலது பக்கத்தில் தான் தோன்றும். அந்த ஊரும் அப்படியே வலது பக்கத்தை நோக்கி அப்படி கிராஸாக டிசைன் பண்ணிருந்துச்சின்னு சொல்லிட்டு செய்திகள் உள்ளது. அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் வணங்குவதற்காக வழிபாட்டு தலங்களை அமைத்ததாகவும் செய்திகள் உள்ளது. இதன் மூலமாக ஃபீஸ்ட், அதாவது கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதும் இஸ்லாத்திற்கு முரணான காரியங்களை செய்வதாகவும் செய்திகள் உள்ளது. அல்லாஹுடைய பெயர் அல்லாமல் கால்நடைகளை பலி கொடுப்பது, இது போன்றவற்றை எல்லாம். அது மட்டும் அல்லாமல் சூரியனை வணங்குவது, சந்திரனை வணங்குவது, நெருப்பை வணங்குவது, இயற்கையை வணங்குவது, நம்ரூத் உருவாக்கிய அந்த கலாச்சாரத்தில் இது எல்லா ஃபித்னாவுமே தோன்றுச்சு.
இந்த பயணத்தை மேற்கொண்டதன் மூலமாக மிகப்பெரிய லெவலுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு படிப்பினை கிடைத்தது.